வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 33வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தனக்கு பிடிக்காத ஆளுங்க மேல கோவம் இருக்கிற ஆளுங்க மேலலாம் உமன் கார்டை ஒரு டூலா யூஸ் பண்ணி அவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு இருந்த பார்வதிக்கு இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வந்து மென் கார்டை யூஸ் பண்ணி செருப்படி கொடுத்திருக்காரு. அது போக இன்னைக்கு புதுசா அஸ் எ ஃபீமேல் வியானா ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோல ஒரு பதிலடி கொடுக்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே கெஸ்ட் கிட்ட நம்ம திவாகர் வீணத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாப்ல. சார் இவர் என்னென்ன பண்றாரு தெரியுமா சார்னு. அதுக்கு தீபக் அதெல்லாம் ஒரு நிமிஷம் நுப்பாட்டுங்க. நீங்க உங்களை டாஸ்க் பண்ணுங்க 100 நாள் உள்ள விட்டா இங்க வந்து ஃபுல்லா ரீல்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பண்றப்ப பண்ணுங்க, ஆனா மத்த நேரம் டாஸ்க் பத்தி யோசிங்க, அதை பண்ணுங்க அப்படின்னா அப்பயுமே சார் நான் ஆக்டிங் பண்றதுக்குன்னு டைம் வச்சுதான் சார் பண்ணுவேன் அப்படிங்கிறாப்ல. எது சொன்னாலும் அதுக்கு பதில் தான் வருதே தவிர என்ன ஏதுன்னு கேட்கறதே இல்லை. நெக்ஸ்ட் தீபக் சொன்னாப்ல அவர் ஏதாவது கவுண்டர் போட்டாருன்னா நீங்க கோவப்படுறீங்களே தவிர அதை நீங்க ரசிக்க மாட்டீங்க. நீங்களும் ரசிச்சாதாங்க அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா அது கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். இப்ப சினிமாவிலலாம் வந்து செந்தில் கவுண்டமணி அப்படி இருக்காங்க, அவர் குடுக்க இவர் வாங்க, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மாத்தி பண்ணுங்களேன் அப்படின்னா கம்மனு நின்றுட்டு இருந்தாப்லையா. விக்ரம் ஒரு கவுண்டர் போட்டாப்ல பாருங்க. இப்ப என்ன இதுல யாரு செந்தில் யாரு கவுண்டமணி தானே யோசிக்கிற அப்படின்னு செம்ம கவுண்டர். ஆனா அவர் சொல்ற மாதிரி செந்தில் கவுண்டமணி மாதிரி பண்ணா இந்த காம்போ செம்ம ஹிட் ஆகும். ஆனா இந்த தர்போசினி தன்னை ஒரு ஹீரோவால நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. அவர் காமெடியெல்லாம் பண்ண மாட்டாரே சார், அவர் ஈகோ தடுக்குமே, அவர் தகுதி தராதரம்ல. இப்பயுமே தர்போசினி அவர் சொல்றதை கேட்காம கம்ப்ளைண்ட் தான் பண்ண வராரு. சார் இல்ல சார் நான் சீரியஸா ஒரு சீன் யோசிக்கும் போதுக்குமே இப்ப நான் என்ன சொன்னேன் சொன்னா கேட்கணும், நீ சொல்ல வர்றத முடிவு பண்ணிட்டு அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்றாப்ல. அங்க உள்ள இருக்கிற 20 பேரை சொல்லி கேட்காத ஆளு, விஜய் சேதுபதி சொல்லி கேட்காத ஆளு இப்ப தீபக் சொல்லி கேட்டுற போறாப்ல. இருக்கும் போதே பிக் பாஸ் வந்து கெஸ்ட் வெளியே போறதுக்கு டைம் ஆயிருச்சுட்டாப்ல. நெக்ஸ்ட் இவங்க போனதுமே உள்ள பார்த்தா திவ்யா போய் சாண்ட்ராட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா விக்ரம் உடம்பு சரியில்லாம் படுத்து கிடந்தாரு, இப்ப அவர் எந்திரிச்சு வரையுமே ஓ சரியாயிருச்சு போல, பாடி எந்திரிச்சு நகண்டு வருதுன்னு சொன்னேன், அதை பாடி ஷேமிங்னு சொல்றாங்க. ஓ மை காட் இது எப்படி பாடி ஷேமிங் ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கு சாண்ட்ராவுமே இதெல்லாம் பாடி ஷேமிங் இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு பார்க்கும்போது அது பாடி ஷேமிங் மாதிரி தாங்க தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? இதுல வேற விக்ரம் கிட்ட போய் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே நான் தான். எனக்கு உள்ள வெளியே எங்கேயுமே பாடி ஷேமிங் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் நீங்க ஒரு காமெடின்றனால நான் ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன், ஆனா நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கல அப்படின்னாங்களா. ஏங்க நீங்க சிரிச்சுக்கிட்டு தாங்க சொன்னீங்க, ஆனாலுமே எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ஓ ஹர்ட் ஆயிருச்சா சாரி அண்ணா, இனிமே நான் உங்கள்கிட்ட காமெடிக்கு கூட பேசல, ஒர்க் ரிலேட்டடா மட்டுமே நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னே கேட்கல. அவரும் சரி ஓகே போங்க அப்படின்னு விட்டா. ஏங்க அது எப்படிங்க ஒருத்தரை பார்த்து பாடி எந்திரிச்சு நகண்டு வருதுன்னு சொன்னது பாடி ஷேமிங்கா இல்லாம போகும்? அவர் குண்டா இருக்கிறதுனால சொன்ன மாதிரி தானே ஆகும். அது அப்படியே இல்லைனாலும் அதுல ஒருத்தர் ஹர்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாருன்னா ஃபீல் பண்ணி தானே சாரி கேட்கணும். அச்சச்சோ அப்படியாங்க நான் விளையாட்டுக்கு சொன்னங்க அப்படின்னு அதை விட்டுட்டு ஓ ஹர்ட் ஆயிருச்சா அப்படின்னா சாரி இனிமே நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா என்னது இது? நெக்ஸ்ட் பெஸ்ட் ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க் நடந்தது. அதுல எல்லாருமே வந்து பார்வதி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வியானாலாம் வந்து பார்வதிக்கு என்னெல்லாம் சொல்லுச்சுன்னு பாத்தீங்க. எம்மா அப்படி சொல்லுது அவ்வளவு தூரம் எப்பப்பா. ஆனா இதெல்லாம் வந்து குரூப் விஷயத்துக்குள்ளலாம் வராதுங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்கூடாது சரியா. ஆனா மத்தவங்களுமே பார்வதி போன வாரம் பார்த்த மாதிரிலாம் இல்ல, இந்த வாட்டி வேற மாதிரி இருந்தாங்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்வதி வந்து பிரஜினை பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னாங்க. அவர் வந்ததுல இருந்து எங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருந்தாலுமே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சு, அவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோம் அப்படி இப்படின்றாங்க. அப்பெல்லாம் நீங்க திவாகரோட மூஞ்ச பார்க்கணுமே, எப்பா பயங்கர கடுப்புல இருக்காப்ல என்னைய சொல்லலையா அப்படின்னு. ஆனா அவரே இதுக்கு முன்னாடி வந்து பார்வதியை சொல்லல, அவரோட புது ஜால்ரா வியானாவை தான் சொன்னாப்ல. நெக்ஸ்ட் கெமி சுபிக்ஷா இவங்க எல்லாருமே பார்வதி தான் சொல்றாங்க. பார்வதியால அதை நம்பவே முடியல. அதுல சுபிக்ஷாலாம் எப்பயுமே பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் டாஸ்க்ல வச்சு பண்ணுவாங்க, ஆனா இந்த வாட்டி அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. திவ்யா கிட்ட பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுனாங்க, சாண்ட்ரா கிட்ட காட்டுனாங்க. என்ன ஒண்ணு எல்லாத்தையுமே சத்தம் இல்லாம சர்காஸ்டிக்கா அமைதியா காட்டுனாங்க. அவ்வளவு. என்ன கேட்டா பெஸ்ட் பெர்ஃபார்மர் சபரியை தான் சொல்லியிருக்கணும். அவ்வளவு தூரம் சிலையாவே நின்னாப்ல கடைசி வரைக்கும். ஆனா அவரை ஒருத்தங்க கூட ஒரு அக்னாலஜ் கூட பண்ண. ஃபைனலி பார்வதி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆனாங்க. அதுல உங்களுக்கு அவ்வளவு ஹேப்பி. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா பாவ மன்னிப்பு கொடுத்துருங்க, இருந்தாலும் நீங்க எனக்கு வந்து இப்படி குரூப்பிசம் பண்ணி என்னை செலக்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு அவங்களே நக்கல் பண்றாங்களாமா. பிக் பாஸுமே வந்து இந்த முறை குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சு விட்டாப்ல. ஃபைனலி நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்கு பார்வதி, சபரி, பிரவீன், திவ்யா இவங்க 4 பேர் தான் போட்டி போட போறாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்கல பார்வதிலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கி கேப்டன்சி டாஸ்க் ஆட வருவாங்கன்னு. தயவு செஞ்சு இந்த 3 பேர் வம்புக்காவது தோத்தாச்சு பார்வதியை கேப்டன் ஆக்கி விடுங்கடா. அப்பதான் அவங்க கேப்டனா வந்து அவங்க சொல்றதை எவனுமே கேட்காம வம்புக்கு நடந்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும் மத்தவங்க கேப்டனா இருக்கும் போது பார்வதி என்னெல்லாம் பண்ணுச்சு, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அடுத்ததா ஒஸ்ட் பெர்ஃபார்மரை வச்சாங்க. அதுல வியானா வந்து நேரா சாண்ட்ரா மேலே எஃப்ஜே மேலே தான் வன்மத்தை கொட்டினாங்க. சாண்ட்ரா கூட அவங்களோட சீக்ரெட் டாஸ்க்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது, சரி ஓகேன்னு விட்டலாம்.
ஆனா எஃப்ஜேக்கு சொல்றாங்க, என்னைய பார்த்தவர் எப்ப பார்த்தாலும் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காகத்தான் நான் இப்படிலாம் பண்றேன் அப்படின்றாரு. ஆனா அதை சொல்லியே அவர் தான் அட்டென்ஷனுக்காக பண்றாரு. யாரெல்லாம் வந்து லைவா இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் ஒட்டிக்கிறாரு அப்படிங்குது. இதுக்கும் டாஸ்க்குக்கும் என்ன சம்பந்தம்? அவர் டாஸ்க்ல எதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா இவங்களை சொன்னாருன்றதுக்காகவே அதே விஷயத்தை வச்சு வந்து வன்மத்தை கொட்டிட்டு போகும். நெக்ஸ்ட் வரிசையா வர்ற எல்லாருமே சாண்ட்ராவை தான் சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த சீக்ரெட் டாஸ்க் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள பெஸ்ட் பெர்ஃபார்மர்லேயே கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் அப்ப அதை சொல்லவே இல்லை. அடுத்ததா வந்து எஃப்ஜேயுமே பதிலுக்கு வியானாவை தான் சொன்னாப்ல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க. ஆனா திவாகர் போன உடனே இவங்களும் பின்னாடியே அப்படின்னா நானும் வரலன்னு போறாங்க. அது அவரோட பிரச்சனை. சோ அவங்க அந்த மாதிரி பண்ணது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாரு. அடுத்ததா திவாகருக்குமே இவர் எல்லாரையுமே பார்த்து டிசிஷன் மேக்கிங் தெரியலன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு டிசிஷன் மேக்கிங்னால என்னன்னு தெரியல. அன்னைக்கு பேசுறதுக்காக வெளியில வந்தாரு. ஆனா பார்வதி வந்து கூப்பிட்ட உடனே அப்படியே பின்னாடியே போயிட்டாரு. இப்ப எஃப்ஜே திவாகரை பத்தி சொன்னா அடுத்ததா திவாகர் என்ன பண்ணுவாரு? எப்பயும் போலதான் அவர் சொன்னதுக்காக பதிலுக்கு திரும்ப வந்து வன்மத்தை கொட்டினாப்ல. ஆனா அதுக்கு டாஸ்கை பத்தி சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த ஆளும் வன்மத்துக்கு அவருக்கு வந்து அடுத்தவங்க ஃபேமஸ் ஆனாலே பிடிக்காது. ஒரு பொறாம, ஒரு இந்த குணம் இல்லப்பா. உண்மையை சொல்ல வரேன், பாப்புலாரிட்டி மேல ஒரு வைத்தறிச்சல். யாராவது பாப்புலரா வந்தா இவங்களை நான் அங்க பார்த்திருக்கேன் இங்க பார்த்திருக்கேன்னு ஓவரா சீனை போடுறது. அப்பப்பப்பப்பப்ப கேக்குங்க, சுத்த பொய்ன்னு கண்ட மேனிக்க வார்த்தையை விட்டு வன்மத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஆனா எல்லாத்தையும் சொன்னது ஓகே. அடுத்ததா இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு வண்டி ஓடும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லையுமே. எஃப்ஜே டென்ஷன் ஆயிட்டாப்ல. இங்க பாரு, என்ன வேணா சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்ல, நான் கம்முன்னு இருக்கேன். ஆனா இந்த கேரக்டர்னு சொல்லாதன்னு யாரையுமே சொல்லாதன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு கோவமாயிட்டா. இந்த தர்பூசணிக்கு தற்பெருமை புத்திங்கிறது போகவே மாட்டேங்குது. அது பொறப்பிலே வந்திருக்கும் போல் இருக்கு. அது நம்மளாலேயே பார்க்க முடியல, கடுப்பாகுது. என்னமோ இவர் மட்டும்தான் பெரிய செலிபிரிட்டி மாதிரியும் மத்தவங்கள ஏதோ ரோட்ல போறவன சும்மா பிடிச்சி உள்ள போட்ட மாதிரியுமே தான் பேசிக்கிட்டு இருக்கா. அங்க எல்லாரையுமே ஏதோ ஒண்ணு பண்ணதுனாலதான் உள்ள விட்டுருக்காங்க. இந்த ஆளை விட பல நாட்களுக்கு முன்னாடி இருந்தே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மத்தவங்களை தெரிஞ்சிருக்காதா? அதை சொன்ன உடனே பொய், ஃபேக்கு, நான் தான் உண்மையை சொல்றேன், நான் தான் செலிபிரிட்டி, நான் தான் பெரிய ஆளு. சரி, இந்த ஆளை என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுல வேற திவாகருக்கு சப்போர்ட்டா அமித் வராப்ல. அவரு கருத்தை சொல்றாருப்பா அப்படின்னு எஃப்ஜே கேட்டாப்ல. உங்க கேரக்டர் கூட தான் சரியில்லை வந்ததுல இருந்தே, உங்க கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு உடனே கம்முன்னு ஆயிட்டாப்ல. எதுவும் பேசல. உடனே கேட்கிறாரு, இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரையுமே கேரக்டர் பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அதான் அவர் சாரி கேட்டுட்டாருல அப்படிங்கிற எபிசோடு பார்த்துட்டு தான் வந்தாரா இல்லையானே தெரியலீங்க. அமித் வந்து நிறைய லூஸ் டாக் விடுறாரு, நான் ஃபியூச்சர்ல காட்டுறேன்னு நேத்திக்கு தான் சொன்னேன். இன்னைக்கே அந்த அவர் வந்துட்டாரு பாத்தீங்களா? அப்ப அந்த ஆளு வாய்க்கு வர்றதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறத பேசிட்டு சாரின்னு சொல்லிடுவான். சரின்னு விட்டுறணுமா? இது ஒண்ணு அந்த ஆளு பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே. அங்க திவாகர் பேசுறதுல நிறைய பேர் கடுப்பாகுறாங்க. பிரவீன்லாம் டென்ஷன் ஆகுறாரு. நீ போன வாரம் பேசுனதையே திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. வினோத்லாம் வந்து எவ்வளவு நேரமா தான் பேசுவேன்னு எந்திரிச்சே போயிட்டாரு. இந்த தர்பூசணியை அந்த ஆளுக்கு பிடிக்காத ஆளுங்களை பத்தி பேசணும்ல, அவ்வளவு பேசுறாருங்க மனுஷன். என்னெல்லாம் கேவலமான வார்த்தைகள் இருக்கோ எல்லா வார்த்தையும் எடுத்து போட்டு எவ்வளவு நேரம் மனசார வரைக்கும் பேசணும் பேசிக்கிட்டே இருக்காப்ல. ஆனா அப்படி இருந்துமே மனசாராம அடுத்த வாரமே அதே ஆளுக்கு அதே விஷயத்த மறுபடியும் வந்து சொல்லு. நெக்ஸ்ட் இதுல எல்லாருமே சாண்ட்ராவை தான் இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு தெரியாதனால வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இதுதான் சீக்ரெட் டாஸ்க்னு தெரியல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல அதை விட பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு கமருதீனுக்கும் பிரவீனுக்கும் பெரிய சண்டை. அதுவும் இவங்களுக்கு பிராங்க்னு தெரியாது. நியாயப்படி பார்த்தா ஒரு அடிதடி சண்டையே வந்திருக்குன்னா அவங்கள தான் இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கணும். ஆனா எல்லாருமே டார்கெட்டடா வந்து சாண்ட்ராவை தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரே ஒரு ஆளு ரம்யா மட்டும்தான் வந்து கமருதீனுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் கோபம் வந்தாலும் கை வைக்கிறதுங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த சண்டையை வச்சு சொன்ன ஒரே ஆளு ரம்யா மட்டும். நெக்ஸ்ட் பிரஜினுமே வந்து இங்க எந்த ரூல் புக்லயுமே ஒருத்தங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வெளியில 7 அடிக்கு ஒரு ஆளு நிக்கலாம்னு எங்கேயுமே கிடையாது. உங்களுக்குமே குழந்தைங்க இருக்கு, எனக்குமே இருக்கு. வெளியில விட்டுட்டு வந்திருக்கேன். நான் ஒரு நல்ல தந்தை, அதை விட சிறப்பான புருஷன். நான் இதை ஒரு வார்னிங்கோ இல்ல த்ரெட்டனோ உங்களை நான் பண்ணல. ஆனா என் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க ரியலான பிரஜினை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றாப்ல. ஆனா எனக்கு என்னமோ அதை பாக்குறதுக்கு வார்னிங்கி கூடவே சேர்த்து த்ரெட்டன் பண்ண மாதிரி தான் இருந்தது. இதுக்குத்தான் புருஷன் முண்டாட்டிய ஒன்னா உள்ள அனுப்பக்கூடாது. அடுத்ததா எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வாண்டடா வந்து, பாஸ் நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து, பிரஜினி எனக்கு ஒரு விஷயம் பண்ணாரு, நானும் கேம் ஆட தான் வந்திருக்கேன்னு அவர் தோல்ல ஃப்ரெண்ட்லியா உங்களை அண்ணனா மதிச்சு தான் நான் கை வச்சேன். ஆனா நீங்க உடனே இப்படி தட்டி விட்டீங்க. அது பயங்கர பிசிக்கல் ஹார்மா இருந்துச்சு எனக்கு. அதை பண்ணாதீங்க, நீங்க என்னை ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. வாவ், எப்படி ஒரு ரிஜிஸ்டர் பண்றாங்க பாத்தீங்களா? என்னைய பிசிக்கல் அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னு. இத பார்வதி சொல்லிட்டு போனதுமே பிரவீன் அதுக்கு நான் வந்து கிளியர் பண்றேன் அப்படின்னு வந்து பார்வதியோட அந்த ரிஜிஸ்டர் பண்ற கேமுக்கு செருப்படி கொடுத்தாப்ல. அங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாரோடையுமே ஜாலியா பழகட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளோட மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கு.
நான் ஒன்றும் பேச்சுலர் கிடையாது, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க இங்கேயே கண்டஸ்டண்டாகவும் இருக்காங்க. அப்படி இல்லைனாலுமே எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. நான் இண்டஸ்ட்ரியில ஒரு பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதை ரோட்ல போற வரவங்களாம் வந்து அழிச்சிட முடியாது அப்படின்னா இன்னைக்கு நான் பேசிட்டு திரும்பும் போது தேவையே இல்லாம இப்படி வந்து என் மேல விழுந்தாங்கன்னு சொல்லையுமே உடனே கமருதீனுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாப்ல பார்வதியும் நான் அண்ணான்னு சொல்லித்தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றாங்க. உடனே எஃப்ஜே சொல்லிட்டாப்ல இங்க அக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சதையே தப்பா பேசுறவங்க இருக்கத்தானே செய்யறாங்க அப்படின்னு. செம்ம பாயிண்ட் அது. அதை பார்க்கும்போது எப்பா ரிஜிஸ்டர் பண்ற நீ எல்லாரையும் இப்ப நீ இதுல எதுவுமே பேச முடியாது. அன்னைக்கு திவாகர் பண்ணும்போது அதுல மேடம் வந்து அவரை தப்புன்னே சொல்லலையே, அவருக்கு சப்போர்ட் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் இந்த கமருதீன் தான் ஒரு முட்டாள்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்களேன். அவரைத்தான் கூடவே பழகிட்டு பின்னாடி போய் என்னை தப்பா சொல்றான்னு சொன்னாங்க. அதே ஆளு இன்னைக்கு வேற ஒருத்தர் மேல தப்பா பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு வர்றாப்ல. என்ன சொல்லனே தெரியல. பார்வதி நான் அண்ணனாத்தான் நினைச்சு அப்படி பண்ணேன்னு சொல்லையுமே அவர் பிரச்சனை தெளிவா சொல்லிட்டாப்ல அண்ணனாவோ தங்கச்சியாவோ இருக்கட்டும், அது தப்பு இல்ல. நான் இப்ப என்னைய தப்பா கட்டி பிடிச்சான்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னதும் அண்ணா நான் கட்டிலாம் பிடிக்கல, கையை தான் வச்சேன், நீங்க கையை தட்டி விட்டதுதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்றாங்க. அவருமே சொல்லிட்டாப்ல அப்படின்னா நீ என்னைய கை வச்சதாமா எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வலிச்சது கை அப்படின்னாங்க. உடனே சாண்ட்ரா வந்துட்டாங்க, ஏய் நீ என்கிட்டே வந்து அவரை சைட் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கதானே அப்படின்னு. உடனே பார்வதி கமருதீன் சோ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், என்னடா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு. ஆனா பார்வதி இதைத்தான் எல்லாருக்குமே பண்றாங்க, அவங்களுக்கு இதை பண்றது சரின்னு தான் தோணும். ஏன்னா இப்ப அவரே வந்து இதை ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணல, அவங்களாவே தான் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணது பத்தாதுன்னு இப்பயுமே அவர் சொல்லும் போதும் நீங்க என்னைய தட்டி விட்டதுதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு மறுபடியும் அடிச்சு பிசிக்கல் அட்டாக் பண்ண மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்க பாத்தீங்களா. அதுக்காக தான் அவர் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. இதுதான் சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிறது. அவரு நான் யாரையுமே தங்கச்சியாவோ அக்காவோ எல்லாம் பேச விரும்பல, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, என்னைய வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேணாம், ரொம்ப நான் மண்டிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், எனக்கு இது பிடிக்காது, தயவு செஞ்சு என் பக்கம் வராதீங்க, அடுத்த வாட்டி நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாதுன்னு அப்படி சொன்னதுமே பார்வதியோட மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே பாவம் போல வச்சிட்டு இருக்குது. இப்ப இதை தேவையே இல்லாம ஆரம்பிச்சது யாரு? எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா வாண்டடா வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு மறுபடியும் வந்து சொன்னதே இவங்க தான். இத்தனைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்லயே அவரையே சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கவே தேவையில்ல. அப்போ எவ்வளவு வன்மம் ஃபர்ஸ்ட் டே வந்து இவங்களை பேப்பரை கழிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு அந்த வன்மம் மனசுல இருக்கு. அதுக்காக தான் வந்து இவர் பிசிக்கல் அட்டாக் பண்ணிட்டாருன்னு அவருக்கு அகைன்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு தெரியுது. அதுலயும் நான் அண்ணானு தான் கை வச்சேன்றாங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வீக்ல சுபிக்ஷா கூட வந்த பிரச்சனைக்கு இங்க யாரு கூட நான் அக்கா தங்கச்சின்னு பழகிறதுக்கெல்லாம் வரல, எனக்கு நீ சுபிக்ஷா அவங்க கனி அவ்வளவுதான் அப்படின்னாங்க. இப்போ இவங்க மேல பழி வந்த உடனே மட்டும் அதென்ன அண்ணா பக்கம் வந்துடாதீங்க, அடுத்து நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்துல நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எப்பவும் போல ஈக்குவாலிட்டிங்கிறது ஈக்குவல் தான், அது ஆணுக்கோ பொண்ணுக்கோ, நோ மீன்ஸ் நோ தான். அவருக்கு தொடர்ந்து பிடிக்கலன்னா பிடிக்கல தான், நான் அண்ணனா நினைச்சேன் தம்பியா நினைச்சேங்கிற கதையே அங்க இல்ல. ஏன்னா பார்வதி எல்லாரையுமே தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது, ஈஸியா அடுத்தவங்க மேல பழிய போடுறதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. கமருதீன் என்னைய தப்பா தொட்டாருன்னு சொன்னாங்களே, அதுக்கு அமித் கிட்ட என்ன ரீசன் சொன்னாங்க தெரியுமா லைவ்ல? நான் வந்து அதை கோவத்துல இருந்தேன் அவன் மேல, அதனால அப்படி சொல்லிட்டேன். எங்க வீட்லயுமே சொல்லுவாங்க நீ கோவப்பட்டினா நீ என்ன செய்றன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு, அந்த மாதிரிதான் நான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்கு கோவம் வந்தா ஒருத்த மேல என்னைய தப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேஸ போட்டு உள்ளதுக்கு போட்டுருவாங்களா? இவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஆஹா நம்மகிட்ட ஒரு உமன் கார்டு இருக்கு, சொசைட்டியுமே நம்மள ஒரு உமன் சொல்லி சப்போர்ட்டுக்கு வரும்னு இதை ஒரு டூலா யூஸ் பண்ற அந்த மாதிரி ஃபேக்கான ஃபெமினிஸ்ட் பேசுற ஆளுங்களுக்கு இப்படித்தாங்க ரிப்ளை கொடுக்கணும். ஏன்னா பாரு மாதிரி ஆளுங்களால தான் உண்மையான ஃபெமினிஸ்டுக்கும் உண்மையிலேயே பாதிக்கப்படுற பெண்களுக்கும் அவமானம், அவங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடுது. சொல்ல போனா இந்த மாதிரி ஃபேக்கான அலிகேஷன் வைக்கிறவங்கள பெண்கள் தான் முதல்ல எதிர்க்கணும். என்ன கேட்டா இதுல வேற இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கமருதீன் போய் பிரச்சனை கிட்ட சமாதானம் பேசுறாப்ல, அவளுக்கு வலிச்சிருச்சு அதனாலதான் அப்படி பேசிட்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டாப்ல. அது எப்படி என்னைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்றா, அது எப்படி திரும்பவும் வந்து நான் பால் போடுறேன் பாருன்னு இப்படி பண்ணுவாளா? நான் இதை சேதுகிட்ட கண்டிப்பா சொல்றேன் பாரு அப்படின்னா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படின்றாப்ல. அவர் சொல்லிட்டாரு என்னது இது, நான் கண்டிப்பா சொல்லுவேன், சொன்னால அவ ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டாப்ல. சேதுகிட்ட சொல்ல கண்டிப்பா அந்த அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல, அவ ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். அது எப்படிங்க இவங்களே ஒரு தப்பு பண்ணிட்டு அதை அப்படியே ஒருத்தர் மேல அகைன்ஸ்டா திருப்பி பழிய போடுவாங்களாம், அது பெரிய விஷயம் இல்லையா? பட்டும் திருந்தல பாருங்களேன் இந்த கமருதீன். அயன் ஹேண்ட்ஸ் இருக்குன்றப்போ அதுதான் அடுத்து பிரஜன் கேக்குறாப்ல, நான் அந்த இடத்துல ஹீட்ல ஒரு இடத்துல பேசிட்டேன், உனக்கு
பிடிக்கலன்னா திரும்ப நீ ஏன்ட்ட தானே வந்து பேசணும். அது எப்படி நீ அங்க போய் நின்னுக்கிட்டு அதை உன்னோட ஒரு ட்ரம்ப் கார்டா நீ யூஸ் பண்ணுவ? அதுவும் இப்ப என் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, அவளே தான் அங்க போய் இதை பேசி ஸ்டார்ட் பண்ண அப்படின்றாரு. அப்பயுமே கமருதீன் முட்டு கொடுக்குறாப்ல. ஒரு ஹீட்ல நான் பேசிட்டேன், கோவம் சைலண்ட் வந்துட்டு இன்னும் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா பிரசிடென்ட் சொல்லிட்டாப்ல, நான் எந்த பொண்ணுட்டையுமே கை கொடுக்கல, கட்டி பிடிக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னைய வந்து நீ இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணினா என் கேரக்டரை தப்பா காட்டுறது தானே இது அப்படின்னா, அப்பயுமே வந்துட்டு ஏய் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இல்ல, ஏதோ நீ தட்டி விட்டங்கிறத சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாப்ல. அவர் சொல்லிட்டாரு, ஏய் அதை ஏன்டா இங்க வந்து சொல்லணும், இங்க தேவையே இல்லையப்பா அப்படின்னு. அதுதான் என் கேரக்டர் தப்பா காட்டும் இல்லையா, ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி அவர் பேசல. அதுதானங்க திரும்ப திரும்ப வந்து இவர் சொன்னதே பேசுறாங்களே. இது ஆரம்பிச்சதே பார்வதி தானே, இவர் அதை ஒரு இஷ்யூவாவே இங்க கொண்டுட்டே வரலையே. ஆனா அதை ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி நான் அகேன்ஸ்ட் அவன் கேரக்டரை மாத்திரம் பாருன்னு வந்து பேச ஆரம்பிச்சதே பார்வதி தான். பேக் ஃபயர் ஆயிருச்சு. அப்போ அவன் அனுபவிக்கட்டும். நெக்ஸ்ட் அங்க பார்த்தா சுபிக்ஷாவை பார்வதி சொல்லுது, அவங்க உங்களை வெளியில பார்த்துட்டு வந்த மாதிரியே நினைச்சிட்டு பண்றாங்க போல அப்படின்னா, அதுக்கு பார்வதி சொல்லுது, ஏய் நான் இப்படி தாண்டி கைய வச்சேன், அதை அப்படியே தட்டி விட்டாண்டி, ஏய் அவன் பாக்குறானா பாருங்க, அப்புறம் அதையும் வந்து ஏதாவது சொல்லுவான், இப்படியே தட்டி விட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சாரி தட்டி விட்டாரு அப்படின்னு மாத்தி சொல்லுது. இப்படி தாண்டி வச்சேன் பாக்குறானா தட்டி விட்டாண்டி. அவர் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? அங்க இருக்கிற ஆண்கள் யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்ல. அவன் இவன் வாடா போடான்னு எல்லாருமே அப்படித்தான் பேசுறது. ஆனா இவங்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துறணும். இவங்க யாரு வேலை வேணா பழியையும் போடுவாங்க. விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்கணும். அதென்ன எல்லாரையும் அவன் அவன் சொல்லிட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்னே சொன்னா நீ ஒத்துப்பியா அப்படின்னு. அப்படியே கையை தட்டி விட்டாரு. இதுல வேற நம்ம நீதி தேவதை எல்லாத்தையும் கரெக்டா பேசுற வியானா நல்லா பார்வதியை கொளுத்து போட்டுக்கிட்டு இருக்குது. உங்களை அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா, பாரு இங்க இருக்கிற பசங்கிட்ட எல்லாம் கண்டென்ட் பண்ணி வெளியே தெரியணும்னு பண்ணுவா, இதை என்கிட்ட பண்ணாதான் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன்னு நீல் டவுன் பண்ணி பண்றாரு. அஸ் அ ஃபீமேலா எனக்கு பாருக்குன்னு நான் சப்போர்ட் பண்ணல. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணா அது உங்க லைஃபுக்கே இதாகிடும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல நான் என்ன கேட்கிறேன், அஸ் அ ஃபீமேல் வியானா இப்போ ஒரு பொண்ணுக்கு லைஃபே போயிடும்னு பாருக்காக இவ்வளவு கொதிக்கிறாங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க போய் அவர் பிசிக்கல் அட்டாக் பண்ணாரு, பிசிக்கல் என்ன ஹார்ம் பண்ணிட்டாருன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சாங்களே, அது அந்த ஆணுக்கு அப்போ லைஃப் போயிடாதா? இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது உன்னோட லைஃபுக்கே வந்து வேற ஒண்ணும் இல்ல. இந்த பிரச்சனையை யூஸ் பண்ணி இது வெளியில தெரியறதுக்கு இது ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பேசுற வார்த்தைகளே அது தெரியுது. ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா யாரும் இருக்க பசங்க கிட்ட ஒரு கண்டென்ட் பண்ணி ஏன் இதே அஸ் அ ஃபீமேல் வியானா இதே நேஷனல் டெலிவிஷன்ல இதே பார்வதி கமருதீன் என்ன தப்பா தொட்டான்னு ஒரு அலிகேஷனை வச்சாங்களே, அப்ப மட்டும் அவரோட லைஃப் போயிரும்னு ஏன் இவ்வளவு கொதிக்கல? இப்ப வர்ற அஸ் அ ஃபீமேல் வியானா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுதான் சொல்றேன், ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இப்ப வியானா தான் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை பாருக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன். இதுல வேற நான் சோசியல் மீடியால பார்த்த பாரு போல்டான பாரு. ஆனா இவங்க எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க ஆம்பளை பசங்கிட்ட போய் போய் பேசிட்டே இருப்பீங்க, நீங்களாவே ஒருத்தங்கிட்ட போய் ஏதாவது பண்ணுவீங்க, அப்படிதான் பண்றாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் இல்லக்கா, இஷ்டம்னா நீங்க இதை போய் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு ஏத்தி விட்டுச்சு. ஆனா பார்வதி இல்ல எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னுச்சு. இவங்க உன ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க, இங்க இருக்க ஆம்பளை பசங்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று பண்ற. இததான் சொன்னேன், இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு இதைத்தான் சொன்னேன். எப்படி கொளுத்தி போடுறது பத்தியில அப்படியேனாலும் பார்வதி போய் கேட்கட்டுமே, கேட்டாங்கன்னா இது அவங்களுக்கு தான் ஆப்பா திரும்பி முடியும். மன்றாடி ஏதோ நீங்க போய் அவரை வந்து பிசிக்கலா பண்ற மாதிரி பேசுறாரு, இஷ்டம்னா நீங்க क्वेश्चन பண்ணுங்க. இதுல வியானாவுக்குமே கேட்கணும், அதென்ன அஸ் அ ஃபீமேல், ஏன் ஃபீமேலுக்கு மட்டும்தான் மான மரியாதை இருக்குதா? என்ன பேசிட்டு இருக்குது இது லூஸ் மாதிரி? உன்னை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு பொங்குறாங்க. ஒரு பொண்ணா என்னால பொறுத்துக்க முடியலங்கிறாங்க. ஏன் இவங்க தானே ஃபர்ஸ்ட் போய் அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணது, அவரு பதில் கொடுக்கறதுக்காக தானே வந்தாரு. அப்புறம் ஏன் இவங்கிட்ட கேட்கல, நீ ஏன் ஃபர்ஸ்ட் போய் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணனே? மன்றாடி ஏதோ நீங்க போய் அவரை வந்து பிசிக்கலா இப்படி பண்ற மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி கமருதீன் இவங்களும் சேர்ந்தே எல்லாத்தையும் பேசிட்டு நெஞ்சு மேல எல்லாம் சேர்ந்து படுத்துட்டு அப்புறம் என்னைய பேட் டச் பண்றான்னு ஒன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே, அது தப்பா தெரியலையா? இல்ல கமருதீன் அன்னைக்கு பேச வந்ததுக்கு இவன் எனக்கு பிடிக்காம பேச வரான், இது ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி இருக்கு, வெளியில பொண்ணுங்கள் எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்களா அப்படி இருக்குன்னு சொன்னாங்களே, அது தப்பா தெரியலையா? அதை ஏன் வியானா கேட்கல? அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை என்ன வேணா ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. ஆனா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு பண்ணது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டா உடனே இவங்களுக்கு அது அவமானம் ஆயிடுதா? அது ஏன் இங்க வர்றதுங்க மட்டும் இந்த ஃபெமினிசத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி கண்டென்ட் பண்ற ஆளுங்களா வருதுங்கன்னு தான் தெரியல. ஆனா இவங்க உன ப்ரொஜெக்ஷன் பண்ணது அவருனா இங்க இருக்க ஆம்பளை பசங்க கூட பேசிட்டு இதுல பார்வதி தான் ஒரு உமன் கார்டு ஃபெமினிசத்தை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணுச்சுன்னா, அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி வியானா ஒரு ஃபெமினிசத்தை கொண்டு வந்து அது ஒரு கண்டென்ட் பண்ணுது பாருங்களேன். as a female எனக்கு பொண்ணை வந்து இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன். இதுல சுபிக்ஷா வேற சொல்லுது, அவங்க என்னெல்லாமோ பண்ணி உங்களை ட்ரிகர் பண்ணலாம்னு
தானே பண்ணாங்க, ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணீங்க பாத்தீங்களா அதுதான்க்கா கரெக்ட் அப்படிங்குது. இதுக்கு ஆமாஞ்சாமி போடுறதுக்கு துஷாரும் அசஃபீமல் வியானாவும் இந்த வம்பு கேங்ல திவாகர் மட்டும்தான் மிஸ்ஸிங். எந்த இடத்துல எங்க சொல்லணும்னு தெரியாதா? எப்படி சொன்னாங்க பத்தியா, அதான் அவங்க ட்ரை பண்றாங்க. அடுத்ததான் இந்த அசஃபீமல் வியானா வேற, அவரோட ஒய்ஃபுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்றாரு, அது ஓகே. பட் அதுக்காக இன்னொரு உமனை பத்தி பேசுறீங்க. இங்க இருக்கிற எல்லா உமன்ஸும் ஐயோ இங்க இருக்கிற எல்லா உமன்ஸ்னாலையும் அவருக்கு அவ்வளவு இன்செக்யூரிட்டியா அப்படிங்குது. அதுக்கு பார்வதியும் அப்படின்னா இதுக்கு இங்க வரீங்க அப்படிங்குது. ஐயோ இருக்கிறவங்க விமன்ஸ்னால அவருக்கு அவ்வளவு இன்செக்யூரிட்டி. இப்ப அவர் எப்போ எல்லா உமன்ஸ்னாலையும் இன்செக்யூரிட்டின்னு சொன்னாரு? அவர் பார்வதியை மட்டும்தான் சொன்னாரு. ஆனா இந்த வியானா எப்படி எல்லாம் அதை திருப்பி விட்டு யூஸ் பண்ணுது பாருங்களேன் இந்த கண்டென்ட்ட. விமன்ஸ்னால அவருக்கு அவ்வளவு இன்செக்யூரிட்டி. அப்பனா எதுக்கு நீங்க வரீங்க? ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் குரூப்பா உட்காந்து இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? 3 பேரும் என்ன ஃபெமினிசம் பேசுறாங்களா? இப்ப அவரு தான் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன வியானா வார்த்தைக்கு வார்த்தை, அது எப்படி நீங்க ஒரு உமனை பேசலாம், அது எப்படி நீங்க ஒரு உமனை பேசலாம்னே பேசிக்கிட்டு இருக்குது. என்ன உமன்ங்கிறது ஒரு எக்ஸெப்ஷனா? என்ன வேணா பண்ணிக்கலாம், எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குது. அது எப்படி ஒரு உமனை கேட்கலாம், அது எப்படி ஒரு உமனை பேசலாம்னு? ஹஸ்பண்டா யூ ஆர் டாக்கிங் ஓகே, பட் வை யூ ஆர் டேக்கிங் another women? அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை விருப்பம் இல்லாம தொட்டதோ, வேற ஒரு பையன் மேல பொய்யான ஒரு அலிகேஷன் வச்சதோ தப்பாவே தெரியல பாருங்களேன் இதுங்களுக்கு. வியானா பேச்சு புறாம உமன்னாலே ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்குது. இங்க நோ மீன்ஸ் நோங்கிறது எல்லாருக்குமே தான், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஆம்பளைங்கல இருந்து பொம்பளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே தான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன கருத்து இருக்கு? இப்ப இவங்க எல்லாம் பேசுறதே, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துல உங்களோட கருத்து என்ன? நான் பேசுனது ஏதாவது தப்பா இருந்துச்சுனாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த விஷயத்துல நான் தப்பா இருக்கிறேனா அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட கருத்தையும் நான் மாத்திக்கணும் அப்படி இருந்தா. சோ அதனாலயாவது மறக்காம கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தெரியுது இல்ல எந்த ஆயுதத்தை கையில எடுத்து பொண்ணை உடைக்க ட்ரை பண்றாங்க. நெக்ஸ்ட் சுபிக்ஷா இங்க பேசிட்டு அப்படியே அங்க போய் பிரசிடென்ட் கேக்குறாங்க, நீங்க யாருமே என்கிட்ட இனிமே இப்படி வராதீங்கன்னு எல்லாரையுமே தான் சொன்னீங்க அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, நான் அப்படிலாம் சொல்லலாமா, எல்லாரையும் நான் சொல்லல அப்படின்ட்டாரு. அவர் அங்க அப்படி சொல்லவும் இல்லை. அதோட சாண்ட்ராமே சொல்லிட்டாங்க, ஏமா பொண்ணுங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, யாரு எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு, அது மென்ஸுக்கும் இருக்கும்ல. அவர் ஆல்ரெடி என்கிட்ட வந்து இதை சொல்லிட்டாரு, நான் தான் இதை பெருசா எடுத்துக்காதன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவருமே சொல்றாரு, நான் அதுக்கப்புறமே அவர்கிட்ட பேசிட்டு தாமா இருந்தேன், அதுக்கப்புறமா தான் பேசல. இப்ப அவளாவே தான் நாங்க வந்து சொன்னா, அப்புறம் எதுக்கு என்னை பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கொடுத்தா சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. அந்த இன்ட்யூஷன் இருக்கும்ல, வந்து சொன்னார் அவரு, அது பேச எடுத்துக்காது. அதே கேள்விதான் நமக்கும். அப்படி உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இதை நீ ஒஸ்டல்ல தான் சொல்லியிருக்கணும், நீ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லியிருக்கே கூடாது. அதை சொல்லிட்டு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு பண்றது. பாரு எப்பயுமே எல்லார்ட்டுமே சகஜமா ஜாலியா பேசுற ஆள் மாதிரி தான் வெளியிலுமே காட்டிட்டு இருந்திருக்காங்க. அது அவங்களோட விருப்பம், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு ஆண் வந்து என்னை நீ தொடர்ந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு தட்டி விட்ட ஒரு விஷயத்த வந்து நீ அப்படியே உனக்கு சாதகமாகவும் அவனுக்கு அகேன்ஸ்டாகவும் அவர் என்னை தட்டி விட்டது தான் எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு நீ மாத்தி விட்டா, அப்ப அது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம். அப்ப ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நீ ஒரு விமன், நீ ஒரு விஷயத்தை எப்படி வேணா மாத்திப்பியான்னு ஒண்ணு வருது இல்ல. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவர் எனக்கு நான் எந்த பொண்ணையுமே தொட்டு பேசுறது இல்ல, எனக்கு நீ தொடாதன்னு தட்டி விட்ட ஒரு விஷயத்த நீ அப்படி வந்து இல்ல நான் தொட்டது தப்பு இல்ல, நீ என்னை இப்ப கையை தட்டி விடும்போது எனக்கு வலிச்சிச்சுல, அதுதான் பெருசுன்னு நான் ஒரு உமன் என்னை அடிச்சுட்டாருன்னு ஒண்ணு கொண்டு வரீனா இதை நீ எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்களேன். இந்த மாதிரி அப்ப நீ எத்தனை பேர் மேலதான் இப்படி இந்த உமன் கார்டை யூஸ் பண்ணி அலிகேஷனை போட்டுட்டே இருப்ப, பழிய போட்டுட்டே இருப்ப. நான் சீரியஸ்லி சொல்றேன், விஜய் சேதுபதி இந்த விஷயத்தையாவது அட்ரஸ் பண்ணி அவங்கள கண்டிக்கணும். இல்லன்னா அவங்க இந்த வீட்டுல எத்தனை பேர் மேல ஈஸியா பழிய போடுவாங்கன்னே தெரியாது. அண்ணான்னு சொன்னா அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சாண்ட்ரா சுபிக்ஷாட்ட கேக்குறாங்க, அண்ணன்னு சொல்றால, அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவருமே சொல்றாரு, நீயே கரெக்டா உன் பாயிண்ட் படி யோசிச்சு நீ சொல்லுமா அப்படின்னு. அது எப்படி அண்ணன்னு சொல்லிட்டு நான் அண்ணன்னு சொல்லிதான் தொட்டேன் தப்பாவே தொடலன்னு சொல்றவங்க அண்ணனை நான் சைட் அடிப்பேன்னு சொல்லுவாங்களா? அப்ப அண்ணனை நீங்க இப்படித்தான் சைட் அடிப்பீங்களா? அப்படின்னா அண்ணன்னு கூப்பிடுற தங்கச்சியை போய் டார்லின்னு கூப்பிடுற திவாகருக்கும் பார்வதிக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். உன்னோட இதுல கரெக்டா நீ சொல்லு. இதுல வேற சுபிக்ஷா அவங்க அதை ஃபன்னா சொன்னாங்களா ஜாலியா சொன்னாங்களான்னு தெரியல அப்படிங்குது. அது எப்படி ஒரு அண்ணனை ஜாலிக்கு சைட் அடிப்பீங்களா? அப்ப ஆல்ரெடி சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கை வச்சா அவருக்கு அது தப்பா தானே தெரியும். சும்மா ஃபன்னா சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க தெரியல எனக்கு. சாண்ட்ரா சொல்றாங்க, அவ என்கிட்டே வந்து பாத்தியா உன் முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்னு நான் என்கிட்ட நான் அப்பவே வந்துட்டு செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டேன், நீ என்ன வேணா பேசிட்டு போ, ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து இப்படி வந்து பேசும்போது அது தப்பு. அதுவும் இப்பயுமே இவர் எடுக்கல அந்த பிரச்சனைய, அவதான் எடுத்திருக்கா அப்படின்றாங்க. அப்பவுமே இந்த சுபிக்ஷா ஊன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குது. முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அங்க வாய்களையே பேசினாங்கல்ல, இங்க பேச வேண்டியதானே?
பார்வதி தானே போய் முதல்ல ஆரம்பிச்சாங்க. என்னமோ அந்த விஷயமே உங்களுக்கு தெரியாத மாதிரியும் இவரு தான் முதல்ல போய் பார்வதியை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியும் பேசினாங்கல்ல இந்த சுபிக்ஷாவும் அண்ட் அஸ் அ ஃபீமேல் வியானாவும். இப்ப பேசணும்ல, அதான் எல்லாம் குரூப்பிசம் அங்க, அதான் எல்லாம் குரூப்பிசம். இப்ப சுபிக்ஷா வியானா இவங்க எல்லாருமே பார்வதி திவாகர் இவங்களுக்குள்ள குரூப். இது இப்ப அவர் எடுக்கல, இந்த பிரச்சனையை அவ தான் எடுத்திருக்கா. நெக்ஸ்ட் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இந்த வாரம் செலக்ட் ஆனது சாண்ட்ராவும் எஃப்ஜேவும் தான். அதனால அவங்க 2 பேரும் ஜெயில போட்டாங்க. ஜெயில வச்சு சாண்ட்ரா வந்து பிரசிடண்ட சொன்னாங்க, அன்னைக்கு கமருதீனும் பிரவீனும் அவ்வளவு பெரிய சண்டை போட்டாங்கல்ல, அடிச்சுட்டு கிடந்தாங்கல்ல. ஆனா எல்லாருமே அதை அப்படியே மறந்துட்டாங்க பத்தி. அதுக்குள்ள எல்லாருமே என்னைய தான் டார்கெட் பண்ணணும்னே குறியில இருக்காங்க, பார்வதியை விட்டுறலாம்னு எனக்கு எதிராக எல்லாரும் திரும்புறாங்க அப்படின்னாங்க. பெரிய பெரிய பிரச்சனை நான் பண்ணலையே. எனக்கும் அதே தான் தோணுச்சு. ஏன்னா இங்க இருக்கிற யாருக்குமே அது பிராங்க்ங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிவித்தடி சண்டை நடந்திருக்குன்னா கமருதீனை தான் எல்லாரும் சொல்லியிருந்திருக்கணும். நியாயப்படி பார்த்தா சாண்ட்ரா பண்ணதை விட அதுதான் பெரிய தப்பு. அதை சொன்ன ஒரே ஆளு ரம்யா மட்டும்தான். அப்படின்னா இவங்க பண்ணதும் சீக்கிரட் டாஸ்க்னு தெரிஞ்சதுன்னா இவங்க பண்ணதுமே சரின்னு தானே ஆகும். மறந்துட்டாங்க எல்லாரும், இதுலயே குறியா இருக்காங்க, டார்கெட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டோட்டலாவே இந்த டாஸ்க்ல பார்வதி அப்படி ஒன்றும் மற்றவங்களோட பெருசா பண்ணி கிழிக்கல. என்ன அமைதியா மெதுவா பேசுனாங்க, அவ்வளவுதான். அதுவே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இன்னைக்கு பண்ணதுமே ஒரு குரூப்பிசம் அட்டாக் தான். சுபிக்ஷா, வியானா, பார்வதி, திவாகர், துஷாரு இந்த வம்பு கேங்கோட ஒரு குரூப்பிசம் அட்டாக் இது. பார்வை விட்டுட்டு எனக்கு எதிராக திரும்புறாங்க. அடுத்ததா சாண்ட்ரா ஒன்று சொன்னாங்க, பார்வதி அன்னைக்கு ரிவ்யூ சொல்லும் போதே நான் பார்த்துட்டேன் அவளோட டிரான்சிஷனை. ஆனா அதுக்கப்புறம் அவளாவே தான் வந்து பேசினா. அதுதான் அவளோட ஐடியா போல. எல்லாருக்கிட்டையுமே இதைத்தான் பண்றா. அவளே போய் பேசி அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அதை அப்படியே அவங்களுக்கு எதிராக நெகட்டிவா திருப்பி விட்டுறா. ஆனா இது பிரில்லியன்ட் கேம்லாம் இல்ல, ஏதோ லூசுத்தனமா ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. இவளோட ஐடியா நினைக்கிறேன், எல்லார்கிட்ட இருந்து பேசி வாங்கி இதுல இருந்து நெகட்டிவ் ஆக்கி சொல்றேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியை. எல்லார்ட்டையுமே வாண்டடா போய் பேச வேண்டியது, அதை அப்படியே அவங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பி விட வேண்டியது. இதுதான் பார்வதி பண்றாங்க. இது பிரில்லியன்ட் கேம் எல்லாம் கிடையாது, லூசுத்தனமா விளையாடிட்டு இருக்கா. ஆனா அதை சொல்லிட்டு அடுத்ததாவே நம்ம அஸ் எ ஃபீமேல் வியானாவோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ அடுத்தவங்களெல்லாம் ஒரு பகடக்காயா வச்சுக்கிட்டு அவங்கள இது பண்ணி அவங்களால ஒரு பிரச்சனை வரும், நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம பேசலாம்னு பண்றா அப்படின்னாங்க. அவளோட ஐடியா என்ன தெரியுமா, அவங்கள வச்சு விளையாடுறது. இதுவுமே கரெக்டான அனாலிசிஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வியானா எப்பயுமே நான் அடுத்தவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன், நான் ஒரு போராளி, நியாயத்துக்காக பேசுறேன் பாருன்னு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஓன் பிரச்சனைக்காக பேசினாங்கன்னா அதுல சரி தப்பு அப்படிங்கறது டைரக்டா அஃபெக்ட் ஆயிரும். அதுவே அடுத்தவங்களுக்காக போய் நின்னா ஒருவேளை இவங்க பக்கம் தப்பே இருந்தாலும் என்ன ஆகும், சே அந்த பிள்ளைக்கு தப்புன்னு தெரியாம ஏதோ ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட்னு போய் நின்றுச்சுப்பா அப்படின்னு இவங்க மேல தப்புன்னு வராதுல்ல, செம கேடியது. யாரையாவது பக்கிடக்காய அவங்களால பிரச்சனை நமக்கு வரும், நம்ம ரியாக்ட் பண்ணும், அதை வச்சு இங்க பேசலாம். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா பிரியங்கா பிரஜினோட இஷ்யூல உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, ஆல்ரெடி இன்னைக்கே வீக்கெண்ட் எபிசோடு ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான் நடந்திருக்குது. ஒன்னு எஃப்ஜேவும் ஒன்னு துஷாரும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. உண்மையா பொய்யான்னு நாளைக்கு தான் தெரியும். சோ நாளைக்கு அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.